சீஸ் பன்னீர் புர்ஜி சாண்ட்விச் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லிஸ் நான் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அண்ட் மசாலா பவுடர் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க. பன்னீர் 200 கிராம் கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீஸ், பட்டர், சீஸ் க்யூப்ஸும் எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணதும் ஆனியனும் க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கிளாஸ் டெக்ஸ்சர் வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. தென் கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணதும் அது சாஃப்டாக வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிடுங்க. அரௌண்ட் ஒரு 5 மினிட்ஸில் அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்ச பன்னீரை ஆட் பண்ணி அதை நல்லா சாட்டே பண்ணிங்கன்னா பன்னீர் புர்ஜியோட ஸ்டஃப் ரெடி ஆயிடும். தென் சாண்ட்விச் செய்கிறதுக்கு எதர் கிரில் பேன் ஆர் நார்மல் தவா எடுத்துக்கோங்க. நான் இங்கே தவா தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட பட்டர் இல்லாததுனால கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட் வச்சு ப்ரெட்டு மேலே சீஸ் லேஸ் வச்சுட்டு அது மேலே நம்ம செஞ்ச பன்னீர் புர்ஜியோட ஸ்டஃப் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சீஸ் க்யூப்ஸ் வந்து நல்லா கிரேட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு ப்ரெட்டும் வச்சுட்டு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சீஸ் பன்னீர் புர்ஜி சாண்ட்விச் ரெடி ஆகிடும்.